சேர்த்துக்க மாட்டாங்க. இன்றைக்கும் நான் நிறைய நாள் உட்காந்து யோசிப்பேன், நானா இந்த மாதிரி சர்ச்சில் கத்துறேன், நானா ரோட்டில் கத்துறேன். பொய் இல்லைங்க, இது யாரோ காசு குத்து கூப்பிட்டதுனால வந்தது அப்படிலாம் இல்லை. அதுக்காக அவள் லாங்கிலேருந்து வந்து இங்கே காசு வாங்கின்னு போகணுன்றதுக்காக நாங்கள் வரல. காசு குத்தோம், யாரும் கூப்பிடல. உங்கள் முன்னாடி சாட்சா நிற்கிறேன், வந்து பாருங்களேன். கையை அறுத்து வச்சுருப்பேன், என்னுடைய வயிற்றெல்லாமே அறுத்து வச்சுன்னு இருப்பேன். என் ஊரில் என்னை சைக்கோன்னு தான் கூப்பிடுவானுங்களே. இப்படி இருக்கும்போது எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ரோட்டில் நின்று அழும்போது தான் எல்லாரும் ஒதுக்கப்பட்ட நிலை, எல்லாரும் தள்ளப்பட்ட நிலை, எல்லாரும் புறக்கணித்து தள்ளப்பட்ட நிலையில், யாருமே இல்லாத சூழ்நிலையில் எனக்கு ஒரு தங்கச்சி இருக்குது. எங்கள் அப்பா அம்மா அந்த பொண்ணு கூட எதுவுமே கண்டுக்காமல் எங்கேயோ ஒரு ஊரில் விட்டு என் கூடவே இருந்தாங்க. அப்போ ரோட்டில் நின்று அழும்போது தான் என்ன ஒரு ஊழியக்காரர் கூப்பிட்டு, என்னை பார்க்காத ஒரு ஃபாஸ்ட் ஐயா கூப்பிட்டு சர்ச்சில் படுக்க வச்சார். எதுக்காக தெரியுமா அதை சொன்னேன்? என்னடா லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லின்னு வரையே அப்படின்னு சொல்கிறீங்களா அப்படின்னு ஒரு சிலருக்கு கேள்வி இருக்கும். நான் அதை உணர்கிறேன்.